கன்னிராசி கன்னிராசிக்காரங்க பொதுவாக சலிப்பூட்டுவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டா தொணந்தொணவென்று பேசி தீர்த்து விடுவாங்க என்றும் பெயர் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள். இவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என நினைக்கக்கூடியவங்க. ஏனென்றால் இவர்களுக்கு இயல்பாகவே நிறைவானவர்கள். செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்பு எல்லா கோணங்களிலுமே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 10க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய அந்த 7 நாள் குறிப்பிட்ட சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நல்ல ஒரு முறையில் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்வாங்க. மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற முனைப்பும், பிரச்சனைகளை அவர்களே சரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவங்க. இருந்தாலுமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதையும் பிரியமானவர்கள் என்பதையும் பலருக்கும் தெரியாது. இவர்களுடைய அன்பான நம்ம பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினார் கன்னிராசிக்காரர்களை சில குறிப்பிட்ட 7 காரணங்கள் அவர்களிடம் இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க. ஏனென்றால் எதையுமே விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும். சில சமயங்களில் இவர்கள் நுணுக்கமான விஷயங்களை அணுகினார் அது ஆணவமாக இருக்கும். ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் இவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றிலையுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலுமே ஒரு செயலை திறன்பட செய்வதற்கு எல்லா வகைகளிலுமே அவர்களுக்கு தெரியும். இவர்களுக்கு மிக ஆழமாக எல்லாவற்றையுமே கேட்கக்கூடியவர்களால் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கல்களில் இருந்து உங்களை வெளியேற்றுவார்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவர்களை சம்பாதிக்க வைக்கக்கூடியது ரொம்பவும் கடினம். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டுக்கு அறிவு கொடுத்து பயன்படுத்திய பிறகே அதை முடிவெடுப்பாங்க. இவர்கள் தன்னிச்சையான பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் இவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணமாக சில சாகசங்களையும் செய்ய வைக்கும். இறுதியில் இவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது. ஏனென்றால் எதுவானாலுமே தவிர்க்க முடியாமல் என்பது அவர்கள் கூட முன்னுதாரணமாக விரிவாகி அலசி ஆராய்ந்து திட்டமிடக்கூடியவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள். கன்னிராசிக்காரர்கள் திட்டமிட்டு கொண்டாட்டங்கள், பார்ட்டிகள், நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீங்க. ஏனென்றால் அவர்கள் விரைவாக கவனம் செலுத்துபவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலுமே யதார்த்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க. எந்த சூழலிலுமே கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம். பெரும் கூட்டத்தில் யதார்த்தவாதிகளாக கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம். இந்த ராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களை விரும்பக்கூடியவர்கள். அதற்கு அவர்களுடைய பகுத்தறிவு திறனே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதிப்பு எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தெய்வ பணியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்துவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றுவோ சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை இருக்காது.
பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நரசிம்மரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் விலகும். இந்த காலகட்டம் குழப்பம் விலகும், பயம் நீங்கும், போராட்ட நிலை மாறலாம். தொழில் லாபம் தரக்கூடியதாகவும் அரசு வழியில் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வகையிலும் தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரலாம். கண்டகச்சனியால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தம்பதிகளுக்கிடையே இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகள் விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செல்வாக்கு ஏற்க முடியாதவர்கள் மறைமுக தொல்லை கொடுப்பாங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியை பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். ஆளுமை திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. புத்திசாலித்தனமான முடிவுகளால் லாபம் பெருகும். புதிய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகலாம். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம். வர்த்தக ரீதியான தொடர்புகள் நிதி நிலைமை வலுப்படுத்தும். முதலீடுகளில் மட்டுமே நிதானம் தேவை. குடும்பத்தில் அமைதி சூழல் உங்களுக்கு நிலவலாம். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உறவினர்களால் உங்களுடைய ஆலோசனைகளை தேடி வரக்கூடியதாகவும் நண்பர்களுடன் சேர்ந்து புதிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடன் நல்ல பழகக்கூடிய வகையில் உறவு மேம்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்குது. கூட்டாமை தொழிலில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் புதிய தொடர்புகளை கற்றுக்கொள்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தோல் நோய் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெருமாள் கோவிலுக்கு துளசி தீர்த்தம் பெற்று அருந்தவும். பறவைகளுக்கு தானியங்கள் வைப்பது சிறப்பான ஒரு பரிகாரம். மரகத பச்சை நிறம் உங்களுக்கு ராசியாக அமையலாம். உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணர் ருணர் ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகலாம். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் உங்களுடைய லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் தொழில் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மேலதிகாரிகள் கூறுவதை நீங்கள் தடுமாற்றம் அடையலாம். கோபத்தை குறைப்பது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். பெண்கள் அவசர முடிவுகள் தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் புதிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க நினைப்பீங்க. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தை குறைப்பது நன்மை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது வேலைகளை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் செல்வநிலை உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான ஒரு நிலை மாறலாம். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பண விஷயத்தில் நிதானமாக கடைபிடிப்பது நல்லது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம்.
செவ்வாய் சஞ்சாரம் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.